சிலர் காதலிப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு காதலிப்பாங்க. வீட்டுல இருக்கக்கூடியவங்க நீ கல்யாணம் பண்ணு, உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா இவங்க வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அங்க காதலிக்கிறவங்களை நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கறதுல சொல்லுவாங்க. ஆனா அவங்க காதலிப்பாங்களே தவிர உங்க குடும்ப வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க. நீங்க அதே போல சிலர் மூன்றாம் வகை பெண்கள் இருக்காங்க. அதாவது சித்தினிகளும் சங்கினிகளும், அந்த இனத்து பெண்கள் அதுக்கப்புறம் வெளியே வேலை பார்ப்பாங்க. பார்க்குற இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு காதல் வந்துடும். காதல் வரும்போது அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தா அந்த காதல்ல சரி நம்ம இந்த குடும்பத்தை விட்டுட்டு அந்த குடும்பத்துல போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சு, இல்ல அவங்க நம்மளோட வாழ்வாங்கன்னு நினைச்சு இந்த குடும்பத்தை நீங்க விட்டா கவனமா விடணும். என்னன்னா சிலர் அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா கூட சுத்துவாங்க, ஆனா குடும்பம் நடத்த வரமாட்டாங்க. குடும்பம் நடத்து வருகிற விதி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து நீங்க விடணும். என்னன்னா 12ஆம் வீடும் 6ஆம் வீடும் 2 வீடு இருக்கு. இந்த 2 வீடுகள்ல அதற்கான கிரகங்கள் இருந்தால் மட்டுமே அவர்கள் குடும்பம் நடத்த வருவார்கள். அந்த கிரகம் இல்லை என்றால் அவர்கள் குடும்பம் நடத்த வரமாட்டார்கள். நீங்க ஒன்றை நம்பி ஒன்றை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன். காதல் முக்கியம், ஆனா அது குடும்பம் நடத்த வருமா வராதா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு நீங்க மேலும் எந்த முடிவையும் எடுங்க.